கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள். நீ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீயே உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது, தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது, நாம் தேவனை தேடும் பொழுது அது மனுஷர்களுக்கு காணப்படாமல் தேவனுக்கு மாத்திரம் தெரிந்தால் போதுமானது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே உபவாசம் இருக்கும்போது மாயக்காரரை போல முகவாடலாய் இருப்பார்கள். வேதம் சொல்கிறது, முகவாடலாய் இராதேயுங்கள் என்று. நாம் மனுஷர்கள் காணும் பொருட்டாக நம்முடைய முகங்களை ஒருபோதும் வாட பண்ணக்கூடாது. ஏனென்றால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் உபவாசம் இருக்கிறது தேவனுக்கு மாத்திரம் தெரிந்தால் போதுமானது. அந்தரங்கத்தில் நாம் உபவாசத்தோடு ஜெபிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தேவன் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் உபவாசித்து நாம் கர்த்தரை தேடும் போது, தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, மனம் திரும்ப அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நம்முடைய இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அந்தரங்கத்தில் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை குடும்பத்திலே பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நாம் அவர்களுக்காக கண்ணீரோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை மனம் திரும்ப வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு மன மாற்றம் குடும்பத்துக்குள்ளே உண்டாகும். ஆனால் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போய்விடக்கூடாது. பல நாள் ஜெபித்தும் இது நடக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் விடக்கூடாது. அந்த ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. அவர்களுக்காக நான் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு நாள் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம் கண்ணீரோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது கம்பீரத்தோட அறுத்துக் கொள்வோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசத்தோடு நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற உபவாசங்கள் மற்ற மனிதர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு மாத்திரம் தெரிந்தால் போதுமானது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தரை தேடுகிறவர்களாய், வேதத்தை தியானிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நாம் உபவாசத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது அந்தரங்கத்தில் நம்மை பார்க்கிற பிதா வெளியரங்கமாக நமக்கு பலனளிப்பார், நமக்கு நன்மைகளை கொடுப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாம் என்னென்ன காரியங்களுக்காக உபவாசித்து ஜெபிக்கிறோமோ அந்த எல்லா காரியங்களிலும் ஒரு வெற்றி உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கலாம், அல்லது வேலை காரியங்களுக்காக ஜெபிக்கலாம், அல்லது கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கலாம், அல்லது வியாதியிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று கண்ணீரோடு பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர், மரண பரியந்த நம்மை நடத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது நிச்சயமாய் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. நாம் உபவாசித்து கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே எந்த நன்மையும் குறையப்படாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே உபவாசம் இருந்து நாம் கர்த்தரை தேடுவோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய குறைகள், குற்றங்கள், தவறுகளை உணர்ந்து தேவ சமூகத்திலே மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். நம்முடைய தவறுகளை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கிருபையை எங்களை பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறதே உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம்.
யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வருதிய பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்புவீராக. ரிபா கபரா ஷாகராக தூரி கர தரபலா ரியா கபோர சந்த ரதன ஹதரபலா ரிபா கே ரேஷே கே லேதேனே மாக்கர தரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்க. என் தேவன் மனம் இறங்குவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமாப்பா. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அண்ணாலே ஆசீர்வத்தை தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பழிக்கு பெறுகிற கிருபையினால் நிரப்புங்க. மற்றவர்களுக்கு முன்பாக விற்கப்பட்டு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலை நிமிர செய்யுங்க. நம்முடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோமாப்பா. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து இருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்கப்பா. அப்படியே சுகமாக்கும் கரும் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்தில் நம்முடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். என் தேவனுடைய கரும் பிள்ளைகளை சுகப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கரங்களில அர்ப்பணிக்கிறோம். உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வராதுப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.